இது ஓஎம்ஆர் ரோட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஓஎம்ஆர் ரோடு ஃபுல்லாக பார்த்தாக்கா யூரோப் மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப அழகான முறையில் ஆக்கியிருக்காங்க. பிளானிங் சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லலாம்ட்டாக்கா. இதில் தம் பிரியாணிலாம் கடையெல்லாம் பார்த்தாக்கா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் பாருங்களேன், ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு ஜோக் வேறு போட்டிருக்காங்க, துபாய் லைஃப் ஸ்டைல் பிளாட்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன 69 லட்சத்துக்கு விற்கிறாங்க. துபாய் லைஃப் ஸ்டைல்னால் என்ன கொடுக்குறாங்க? எலக்ட்ரிசிட்டி கட்டாகாமல் கொடுப்பாங்களா? சட்டம் தன் கடமையை செய்யுமா? மனித உரிமை கிடைக்குமா? அல்லது நேர்மையாக வாழ முடியுமா? இல்லை ஹை கிளாஸ் ஏசியில் வாழ முடியுமா? இல்லை பொருளாதார வசதி வாய்ப்பாக வாழ முடியுமா? இல்லை எங்கே போனாலும் எல்லோரும் சமநீதிங்கிற கல்ச்சரில் வாழ முடியுமா? ஏன் இந்த வடப்பு குசும்பு தானே வேணாங்கிறோம். அந்த குசும்பு தேவையில்லாத தானே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். துபாய் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கிண்டல் பண்ணுறாங்களா, இல்லை தமிழ்நாடு மக்களை முட்டலாக்குறாங்கன்னு சொல்ல பாருங்கள். இது ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹாலிடே இன் ஹோட்டல். அதுக்கு லெஃப்ட் சைடில் போனாக்கா இது இருக்குது, என்ன அப்போலா கேன்சர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லாமே இதில் மெட்ரோ இந்த இடத்துல வருது, மெட்ரோ ஜங்ஷன் இங்கே வருது. எல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் உருவாக்கிட்டு கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். சென்னையா ஒரு காலத்தில் சென்னை வெண்ணெய் அப்படிம்பாங்க, இப்போ சென்னைன்னு சென்னை அடையாளம் காட்டி நிற்கிது. ஓரளவுக்கு சொல்லப்போனாக்கா நார்த்து வாழ்ந்துச்சு, சவுத்து காஞ்சிச்சும்பாங்க. இப்போ அப்படியே மாற்றி சொல்லலாம். சவுத்து நல்லா இருக்குது, நார்த்தில் உள்ளவங்கெல்லாம் இங்கே வந்து வாழ்கிறாங்க. நம்ம தமிழ் மக்கள் தான் வேலை செய்கிறது இல்லை. அதான் தமிழ் மக்களுடைய இயலாமைன்னு சொல்லுவாங்க. அது நார்த்துக்காரன் வந்து இங்கே வாழ்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் வந்து வேலை செய்யாட்டி தமிழ்நாடு திருப்பி சுருங்கி போய்டும். அதுதான் நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அவங்கள. நன்றி, பார்த்து நினைக்கும். மாஷா அல்லாஹ்.